அதாவது நமக்கு கருவில் குழந்தை உண்டாகி இருக்கும் பொழுது ஒரு தாயோ தந்தையோ இறைவா இதை ஆம்பளை பிள்ளை ஆக்கிரு, இதை பொம்பளை பிள்ளை ஆக்கிரு என்று அப்படி மனசால நினைச்சு துவா செய்யலாமா கேட்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு மனிதன் ஆசைப்படுவது அது தவறு ஒண்ணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அல்லாவே இந்த மாதிரி ஸ்டைல்ல ஒரு பதிலும் சொல்றான். எப்படி சொல்றான்? இப்ப மக்காவில் இருந்த காபிர்கள் எல்லாம் மலாய்க்கத்துகளை மலக்குமார்களை தேவதைகள் அல்லாஹ்வுடைய பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவன் மட்டும் என்ன செய்வான்? எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும் ஆசைப்படுறான். மனுஷன் என்ன செய்யறான்னு கேட்டா எனக்கு ஆம்பளை பிள்ளையா வேணும் ஆசைப்படுறான். ஆனா அல்லாஹ்வுக்கு மட்டும் என்ன பிள்ளைன்ட்டான்? பொம்பளை பிள்ளைன்ட்டான். இதை பத்தி அல்லாஹ் கேட்கறான், அலக்குமு ஜக்கரு உலகுல் உன்சா, உங்களுக்கு மட்டும் ஆம்பளை பிள்ளை எனக்கு மட்டும் பொம்பளை பிள்ளையா? அவனுக்கு பிள்ளையே தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அந்த அல்லாவே என்ன செய்யறான்? ஏன்டா அப்படி சொன்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை சொல்லி என்னடா எதுக்குடா பொம்பளை பிள்ளைன்னு சொல்றீங்கன்னு கேட்கறான். அதையும் சொல்லக்கூடாது, அது ஒரு விஷயம். அல்லாஹ் கேட்கறான், அலக்குமு ஜக்கரு உலகுல் உன்சா, உங்களுக்கு மாத்திரம் ஆம்பளை பிள்ளையா வேணும், எனக்கு மாத்திரம் பொம்பளை பிள்ளையா? தில்கை இதன் கிஸ்மத்தும் லீசா, இது ஒரு அநியாயமான பங்கீடாக இருக்கப்பா அப்படின்னு ஒரு கிண்டலாக எல்லாம் என்ன செய்யறான்? ஒரு வசனத்தை அருளுகிறான். அதனால ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா நீங்க அதையும் பார்க்கணும்ல. எப்படி ஒரு ஒரு ஆம்பளை பிள்ளை பெத்தோம்னு சொன்னா அந்த ஆம்பளை பிள்ளையுடைய தயவுல தான் தாய் தந்தை இருக்க முடியும். பொம்பளை பிள்ளையை நம்ம பெத்தோம்னு சொன்னா பெண்ணை வெறுக்கிறதுக்காக வேண்டிய இல்ல, பொம்பளை பிள்ளையை நம்ம பெத்தோம்னு சொன்னா அதை கட்டி கொடுப்போம், வேற வீட்டுக்கு போயிடுறது. வேற வீட்டுக்கு போய் அவங்க மாமியாருக்கு மாமனாருக்கும் சேவை செய்யுமே தவிர நம்ம படுக்கையில தள்ளாத வயசுல படுத்துக்கிட்டோம்னு சொன்னா அது ஆசைப்பட்டு நமக்கு சேவை செய்ய விரும்பினாலும் அவங்க அந்த பெண்ணுடைய புருஷனும் அந்த புகுந்த வீட்டுல உள்ள பெரியவங்களும் அதுக்கு உடன்பட மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க பெரும்பாலும். அப்ப இதையெல்லாம் ஒருத்தன் கணக்கு பண்ணி நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நம்ம கஞ்சி ஊத்துவான், நம்மளை காப்பாத்திடுவான், அவனுக்கு வரக்கூடிய பொண்டாட்டி நம்மளை கவனிப்பா, ஆம்பளை பிள்ளையோட நம்ம இருக்க போறோம் என்று ஒருவன் அதனுடைய சாதகத்தை கருத்துல கொண்டு ஆம்பளை பிள்ளை கூட இல்லான்னு கேட்டான்னு வைங்க, தப்பான தப்பு கிடையாது. இது மார்க்கத்துல தப்பு கிடையாது. நம்ம வயித்துல இருக்கிற ஒரு குழந்தை ஆனா பெண்ணான்னு நமக்கு தெரியாம இருக்கும் பொழுது இறைவா இந்த ஆனா குழந்தை உண்டாகும் முந்தையும் கேட்கலாம், கரு உண்டானவனையும் கேட்கலாம். எது தப்புன்னு கேட்டா தந்துட்டோட எடுத்துடக்கூடாது. நம்ம ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு ஆசைப்பட்டோம், ஆசைப்பட்டு அப்படி நினைச்சோம், கடைசியில பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, உடனே கழுத்து வச்சு கொள்ளலாமா? அதை கரைச்சு கொட்டலாமா? ஏன்டி நீ பிறந்துட்டு கேட்கலாமா? நம்ம ஆசைப்படுறது எதை வேணாலும் ஆசைப்படலாம். நம்ம ஆசைப்பட்டதுக்கு மாத்தமாக அல்லாஹ் தந்துட்டான்னு சொன்னா இறைவா நீ ஒரு நல்லதான் செய்வ, எங்களை விட நீ அறிஞ்சவனா இருக்கிற, எங்களுக்கு இதுதான் நல்லதுன்னு நீ தேர்ந்தெடுத்து கொடுத்தால் நாங்க அதை புரிஞ்சு கொள்கிறோம் என்று அந்த ஆம்பளை பிள்ளை ஆசைப்பட்ட நமக்கு பொம்பளை பிள்ளை தந்து விட்டால் ஆம்பளை பிள்ளை மாதிரியாக அதை நேசிக்கிறதுல குறை செஞ்சோம்னு சொன்னா அது என்ன? அல்லாஹ்வுடைய அந்த விதியை மறுக்கிறதாக ஆகிவிடும். அதுதான் மார்க்கத்துல தப்பா வருமே தவிர வேணுங்கிற ஒரு பிள்ளையை கேட்கறதுலாம் என்ன இல்ல, மார்க்கத்துல தப்பு கிடையாது. அவரவருக்கு ஒரு ஆசைப்படுறத என்ன செய்யலாம், கேட்கலாம். குழந்தை உண்டாக முந்தையும் கேட்கலாம், உண்டான பிறகும் கூட என்ன செய்யலாம், கேட்கலாம். தப்பு